பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தலைவர் பதவியை விட்டு தூக்கப்பட்ட அண்ணாமலை இப்ப பல நாள் கழிச்சு மீடியாவை சந்திக்கிறாரு. அவர் எப்பவுமே தேங்காய் தோட்டத்தில் நிக்கிற தேங்காய் சீனிவாசம் மாதிரி அப்படி தெனாவட்டா பேசுவாரு. இப்போ மாங்காய் தோட்டத்தில் உட்காந்த மாரிதாஸ் மாதிரி மந்தமா பேசுறாரு. கூட்டணிக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா என்ன அப்படின்னு அதுக்குள்ள போனா அது இல்லை. தலைவர்கள் இருக்கிறாங்க, பேசி முடிவெடுக்கட்டும். அண்ணாமலை நிஜமாவே சோர்ந்து போயிட்டாரு. இந்த கட்சிக்காக எவ்வளவு போட்டோ எடுத்தேன், அதை எவ்வளோலாம் போட்டோஷாப் பண்ணியிருப்பேன், பல ஆடியோக்கள் எடுத்தேன், பல வீடியோக்கள் எடுத்தேன், பல வீடியோக்கள் எல்லாம் வெளியே விட்டனே. ஆனா ஒரு அதிமுக ஓட்டு வேணுன்றதுக்காக என்ன தூக்கி போட்டீங்கல்ல அசோக் அப்படின்ற மாதிரி மனசை சோர்ந்து போயிட்டாரு. கூட்டணிக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா என்ன அப்படின்னு அதுக்குள்ள போனா அது இல்லை. சரி, இப்ப இந்த அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுகவை காலி பண்ணிடணும்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இது பத்தாதுன்னு கூடிய சீக்கிரமே விஜயோட தாவேக்கா, சீமானு இவங்க எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டு திமுக எப்படியா காலி பிளான் போடுறாங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா. வலிமைங்கிறது என்னங்கண்ணா, வெறும் எண்ணிக்கை வலிமையா? ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத மக்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு மக்கள் கேட்கறாங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, வலுவான கூட்டணியை வச்சு திமுக எல்லாம் வீழ்த்திட முடியாது, வெறும் எண்ணிக்கையை மட்டும் வச்சு உங்க வலிமையை காட்ட முடியாது. சரி, திமுகவை வீழ்த்திட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் கேட்கலனா, மக்கள் கேட்கறாங்கண்ணா அப்படின்னு சொல்லி மக்கள் மேல பழிய போட்டு தன்னுடைய மொத்த காண்டியும் பாஜக மேல இறங்கிட்டாரு. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் கக்கிட்டினா போ. அடுத்தும் பாருங்க, மக்கள் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவை வீழ்த்திட்டு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்குன்னு சொல்லி பாஜகவுடைய அடிமடியிலேயே கை வச்சுட்டாரு. ஏன்னா பாஜக கிட்டதான் மத அரசியலை தவிர வேற எந்த திட்டமும் இல்லையே. ஸோ திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க, சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? சட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போறீங்க? விஷன் கேட்கறாங்க மக்களை பொறுத்தவரை. they want a vision. அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை உங்க கையில கொடுத்தா என்ன செய்ய போறீங்க? ஆக மொத்தம் அண்ணாமலையோட இந்த பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா, திமுகவை வீழ்த்திட்டு பாஜக அதிமுக கூட்டணியில அடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த ஆக்கப்பூர்வ திட்டமும் இல்லை, இவங்களுக்கு போயா நீங்க ஓட்டு போட போறீங்கன்ட்டு மக்களுக்கு நைஸா மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்குது. அதாவது தன்னுடைய பதவியை பறிச்சது சொந்த கட்சியாவே இருந்தாலும் அந்த கட்சியை ஜெயிக்க கூடாதா அப்படின்னு அவர் நேக்கா பேசுற மாதிரி இருக்குது. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கோளாறு பரப்பக்கூடிய கோடி மீடியாக்களை ஒரு சின்ன பையன் பலார்னு அரைஞ்ச வீடியோ இன்னும் வைரலா போயிட்டு இருக்குது. எங்க இருந்து வரீங்க? நான் பீகார். பீகாரா? ஆமா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு? இந்தியாவில வாழ்ந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்க. பாகிஸ்தான் அழிக்க வேணாமா நாம? ஓஹோ, அப்ப உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இத வச்சு பொய்யா செய்தியா போடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்து முஸ்லிம் வெறுப்ப பரப்பிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஜேர்னலிசம் படிச்சு மீடியா நடத்தக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் ஒரு சின்ன பையன் கிட்ட எப்படி பேசணுன்ற அறிவு கூட இந்த சங்கிகளுக்கு இல்ல. அந்த வீடியோல அந்த பத்திரிகாரன் கேட்கறான், ஏம்பா இவ்வளவு பேசுறிய, நீ பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கேட்கறாப்புல. அதுக்கு அந்த பையன் சொல்றான், சொல்லுவேன், பாகிஸ்தான் ஜிந்தாபாத், இந்தியாவும் ஜிந்தாபாத், பாகிஸ்தானும் வாழ்ட்டோம் இந்தியாவும் வாழ்ட்டோம், 2 நாட்டிலயும் மனுஷங்க தானப்பா வாழ்றாங்கன்னு சொல்லி அவ்வளோ அறிவா பேசுறான். அந்த சின்ன பையனுக்கு இருந்த அறிவு கூட அந்த பத்திரிகைக்காரனுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அங்கேயும் மக்கள் இருக்காங்க, இங்கேயும் மக்கள் இருக்காங்க, அங்கேயும் இந்து முஸ்லிம் இருக்காங்க, இங்கேயும் இந்து முஸ்லிம் இருக்காங்க, எல்லாருமே மனுஷங்க தானே, அப்புறம் எதுக்கு அவங்களை கொல்லணும் சொல்லுங்க? எல்லாருக்குமே அவங்க வாழ்றதுக்கான உரிமை இருக்குதானே, அப்புறம் ஏன் அவங்களை கொல்லணும்? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அடுத்து அந்த பத்திரிகைக்கார சங்கி அந்த பையன் முஸ்லீம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. அதுக்கு அந்த பையன் முகமது கைஃப், இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அந்த பத்திரிகைக்கார, ஓ அப்ப நீ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றியான்னு சொல்லி கேனத்தனமா கேள்வி கேட்கறாப்புல. அப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க பாகிஸ்தான் போறீங்க, அங்க யாராவது உங்களை கொன்னா அது உங்களுக்கு ஓகேவா? அப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஆமா பண்றேன். அப்போ நீங்க இந்தியன் இல்லையா? நான் இந்தியன் தான். நீங்க அந்த நாட்டையே அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த நாட்டுல எல்லா இடத்துலயும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் ரொம்ப அழகான புரிதலோட பேசுறான். இருநாட்டு பிரச்சனை, அதனால ஏற்படக்கூடிய போர்ன்றது வேற. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அப்பாவி மக்கள் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா அர்த்தமா பேசுறான். சங்கி மீடியாக்களுக்கு இந்த அர்த்தமுள்ள பேச்சு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே வெறுப்பை மட்டுமே பார்த்த கோடி மீடியாக்களுக்கு
முறையா மனிதநேயம் கொண்ட பேச்சை பார்த்தோன்னா ஆச்சரியமா தான் இருக்கும். அதோட தான் ஆச்சரியம் தாங்க முடியாம அந்த பத்திரிகைக்காரனே அந்த பையன் கிட்ட கேட்டான், தம்பி இவ்வளவு பேசுறியே, இதெல்லாம் உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பையன் தும்பப்பூல தூக்கு மாட்டிட்டு சாகுற அளவுக்கு சரியான பதில் ஒண்ணு சொன்னான். நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன், இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எனக்கு சொந்தமா அறிவு இருக்கு, போடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஓகே, இன்னைக்கு மசாலா வடை சிறப்பா முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து கவனிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா? மசால் வடை தாயா.